நம்ம 2021 லடாக்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளாக் 2024 சேலம் வந்து கெட்டுறோன்னு இருக்குது. ஸோ கெட்டியிருக்கோம். நீங்கள் இப்போ லாங் ரைடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசளவில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் லாங் ரைடுன்னு பண்ண முடியும். நான் பிங்கை பார்க்க என் மாதிரியே இருக்குது. அவளும் பார்க்குறா, ஒரு வேளை இருக்குமோ. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஃபேவரட் ஊரில் சேலத்தில் தான் இருக்கும். எந்தெந்த முருகன் டெம்பிள் தான் இருக்குது. பெரிய முருகன், என்ன முருகன், லார்ஜஸ்ட் முருகன் சம்திங், ஏன்னா மலேசியாவில் இருக்க முருகன் இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ராஜாபுரம் நார்த் ஈஸ்ட் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதான் டே 2. இன்றைக்கி வந்து இங்கே சேலம் வந்திருக்கோங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே டைம் 5 o'clock ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகிறோம். சென்னை போயிட்டு அங்கேருந்து நாளைக்கு செப்டம்பர் 23 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து அப்படியே நார்த் ஈஸ்ட் ரைடுக்கு வந்துடும். இதுதான் நம்மளோட அப்டேட்டு. சேலம் முருகன் நல்லா தாங்க இருக்கேன். நான் உள்ளனா போகலை, சும்மா வெளியே இருந்தால் அங்கே பார்க்குறேன். நமக்கு டைம் ஆச்சு, இங்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ பரவாயில்ல, எல்லாம் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ தான் போட்டிருக்காங்க. ஸோ வரலாம், ஃபேமிலியாக வந்துட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. கைஸ் மறுபடியும் நமக்கு பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு கைஸ். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டேன். உள்ளே என்ட்ரன்ஸ்னால் வேறு லெவலில் வீடியோ எடுத்தேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நம்ம பைக்கில் இருந்து அப்படியே முருகன் வேறு லெவலில் இருக்குது. ரீடேக் எடுக்க முடியாது, எனக்கு டைம் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது கைஸ், அப்படியே முருகன் பைக்கு. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இங்கே தான் இருக்கும். நம்ம வந்து லடாக் ஃப்ளாக் வந்து இங்கேருந்து கெட்ட போகிறோம் கைஸ். லடாக் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருணண்ணா 2021 வாங்கின ஃப்ளாக்கு. அருணண்ணா பார்த்தீங்கன்னா நமக்கு 2021 கொடைக்கானல் ரைடு அப்போ 10 கொடுத்தாங்க நமக்கு. அவங்க வந்து அந்த டைமில் லடாக் போயிட்டு வந்தாங்களா, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 21 இப்போ என்ன 22 3 இயர்ஸாக நான் இதான் யூஸ் பண்ணுறேன். இவன் பத்திரமா வச்சுருந்து லடாக் போகலாம் அப்போ கெட்டலான்னு பார்த்தேன். பட் லடாக் வந்து நம்ம இந்த டைம் போகலையா. ஸோ இப்போயுமே நம்ம வந்து ஹிமாலயாஸ் தான் போகிறோம், வேறு எங்கேயும் போகல, ஹிமாலயாஸ் தான். பட் நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த ஃப்ளாக் வந்து கெட்டிடும். பத்திரமா வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 3 வருஷமாக. வரணும்னா பார்த்துக்கோங்க, பத்திரமா வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நிறையா கொடுத்தீங்கன்னா நான் நிறைய கட்டிகிட்டே இருப்பேன் வண்டியில். இது இங்கே சேலமில் வந்து கெட்டணும்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் மகிமை. ஓகே, கொஞ்சம் பதறுது, உதறுது வாய். இப்போ நிப்பாட்டி தண்ணி குடிச்சிட்டு அடிக்கிறோம்னா கரெக்டாக இருக்கும். போயிட்டு அடுத்த ஒரு இடத்துல பிரேக்கு. காப்பி டெஸ்ட் போட்டுருவாங்க அப்புறம் எனக்கு. நீங்கள் வேறு பாருங்கள், ஃபைனலி நம்ம 2021 லடாக்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளாக் 2024 சேலம் வந்து கெட்டுறோன்னு இருக்குது. ஸோ கெட்டியிருக்கோம். 2021 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த பைக் கிடையாது, எஃப்செட் வச்சுருந்தோமோ அந்த டைமில் அது எஃப்செட்டில் கெட்டலை இந்த ஃப்ளாக்கு. அதனால் இப்போ கெட்டியாச்சு. இங்கேருந்து வெற்றிகரமாக வண்டி ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜாலியாக பறக்கிறோம். ஓகேயா, அவ்வளோதாங்க. முருகன் எல்லா கடவுளும் துணை தான், முருகன் மட்டும் இல்லை, எல்லா கடவுளும். எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க கைஸ், நம்மளை பார்க்க அப்படியா இருக்குது. ஒரு வடக்கன்ஸ் தான் கேட்டால் கூட சரிங்களாம். ஓம் நமச்சிவாய் கிளம்பியாச்சு.
பல்லே இல்லைக்கா நான் பிங்கை பார்க்க யான் மாதிரியே இருக்கு. அவளும் பார்க்குறா, ஒரு வேளை இருக்குமோ. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். ஃப்ளாகும் கட்டியாச்சு, முருகனையும் பார்த்தாச்சு. அடுத்த என்ன பறக்கிறது தான். 5 காலம் ஆயிடுச்சா, பரவாயில்ல. காய்ஸ் நான் சூப்பராக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் காய்ஸ். இங்கேருந்து உள்ளே அப்படியே ஹைவேஸில் வந்து உள்ளே போகிறதுனா வீடியோ எடுத்து வேறு லெவலில் வச்சுருந்தேன். கடைசி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ ஆனாக ஆஃப் ஆகிடுச்சு. அந்த ஒரு செகண்டு தான் வீடியோ ஆன் ஆகிருக்கு. ஸோ டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறேன், நமக்குன்னு என்ன இருக்குது அதெல்லாம் கிடைக்கும், அதான் ஃபேட்டு. நீங்கள் இப்போ லாங் ரைடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசளவில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் லாங் ரைடுன்னு பண்ண முடியும். நீங்கள் நம்பலனால அதான் உண்மை. மனசளவில் ஏன்னா நம்ம வந்து லாங் ரைடுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டாப்பாக ஓட்டுவோம், வண்டி பிரேக் டவுன் ஆகும், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நிறைய இருக்குது. எல்லாமே கடந்து போகணும், அதுவும் பொறுமையாக கடந்து போகணும். அவசரப்படக்கூடாது, எதுக்குமே அவசரப்படக்கூடாது லைஃப்பில். நீங்கள் அப்படி அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி தான். நானே இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அவசரப்பட்டு நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு, இப்போ வந்து என்ன நடக்கட்டும், நான் பொறுமையாக இருப்பேன், அவ்வளோதான். பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிக்க முடியும். அதுக்கான பலம் தான் நான் இப்போ போகிற நார்த் ஈஸ்ட் ரைடு. லாஸ்ட் இயர் லடாக்கு அதுவும் நான் எல்லாம் ரெடி பண்ணேன். என்னோட கண்ட்ரோல் இழந்து ஒரு சில பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் என்னால் நார்த் ஈஸ்ட் ரைடு வந்து போக முடியாமல் போச்சு. சரி, ஐயோ லடாக் ரைடு போக முடியாமல் போச்சு. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ், நான் போயிட்டு அங்கே வந்து லடாக் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பட் நான் போகணும் தெரில, பார்க்கலாம். நம்ம போகிறது தான், எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம். இந்த 2024 என்னோட 2024. ஸோ நம்ம ஜாலியாக அடிக்க போகிறோம் ட்ரிப்பு, எங்கே வேணால் போகலாம். சப்போஸ் யாராச்சும் ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு 2 பேர் எனக்கு அங்கேருந்து லடாக்கு கம்பெனிக்கு வந்தாங்கன்னா போதும், நான் உடனே கிளம்பிடுவேன். நான் லடாக் என்னோட பல நாள் கனவு. ஆயிடுச்சு, நம்ம கிராஸ் பண்ணுறதுல எத்தனை டோல்னு தெரில காய்ஸ். 6 7 தெரிலையே, என்ன டோல் இது? கள்ளக்குறிச்சி டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன், மேபி அதான் நினைக்கிறேன். போடு BMW ஸ்குவாடு. பார்த்தீங்களா BMW ஸ்குவாடு ஜம்முண்டு தம் அடிச்சுட்டு வேறு லெவல் பண்ணலாம் இருக்காங்க. அடுத்து நானும் அந்த ஸ்குவாடு BMW பைக்கு எடுத்துகிட்டு அடுத்து அவங்க ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுறோம். எல்லாம் BMW 1250 GS எரித்தனும். அவங்க எங்கே தான் பறப்பாங்க பாருங்க. நம்ம போய்கிட்டே இருக்கோமா, எப்படி ஓவர்டேக் அடிக்கிறாங்க மட்டும் பாருங்க. நம்மளை அசால்ட்டாக அடிப்பாங்க. 150 160 க்ரூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து 100 தான் க்ரூஸ் பண்ணுறோம். அவங்க 150 160 க்ரூஸ் பண்ணுவாங்க சொகுசாக. அவங்களுக்கு பேக் பெயினும் இருக்காது, எந்த பெயினும் இருக்காது, ஜாமுன்னு அடிப்பாங்க. நமக்கு அது நல்லா இருக்காது, கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், வீடியோ எடுக்கிறாங்க ஜம்முண்டு. ஆமாம், கள்ளக்குறிச்சி டோல் நினைக்காது. எஸ், இதுக்கப்புறம் எந்த ஊரும் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஞாபகம் இல்லை.